புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆன நாட்களிலிருந்து பல விமர்சனங்களை தள்ளப்பட்டு வருகிறது. இந்த படத்தோட நெகட்டிவான விமர்சனங்கள், பாசிட்டிவான விமர்சனங்களை பார்த்தால் அதிகமான பாசிட்டிவான விமர்சனம் என்று சொன்னால் படத்துடைய வசூல் என்று சொல்லலாம். ஆனால் நெகட்டிவான விமர்சனங்களை நிறைய பேர் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் நெகட்டிவான விமர்சனங்களை சொல்வதில் எதனால் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இந்த புஷ்பா 2 படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான வசூல் 1000 கோடியை 6 நாட்களில் தொட்டிவிட்டது. எல்லா ரெக்கார்டுகளையும் பிரேக் பண்ண இப்படி பிரேக் பண்ணதால தமிழ் திரையுலகில் தமிழ் நிறைய பேர்களுக்கு அது பொறாமை கொடுத்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். சில பேர்கள் டிவி சேனல்களில் வந்து மீடியாக்கள் மூலமாக அந்த படத்தின் விமர்சனங்களை தரைக்குறைவாக செல்கிறார்கள். இதை தரைக்குறைவாக சொல்கிறார்கள். இந்த மாதிரி சொன்னால் உங்களுடைய படங்கள் இல்லது உங்களுக்கு அது என்ன ஆகப் போகிறது, ஒரு பொறாமையில் சொல்கிறீர்களா என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு படம் ஓடி இருக்கிறது, ஒரு படத்தை கிட்டடிக்கிறார்கள். இங்கே ஆயிரக்கணக்கானவரோ இல்லது கோடிக்கணக்கான மக்களோ பைத்தியக்காரர் அல்ல. ஒரு படத்தை ஓட வைப்பது பிடிச்சிருந்தாதான் ஓடும் அப்படி என்ற சூழல்ல தள்ளப்பட்டிருக்கிறது சினிமா. இப்போது சினிமாவில் லாஜிக்கெல்லாம் யார் பார்க்கிறா? மேஜிக்கத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி நினைச்சிட்டு ஒரு சினிமா நமக்கு டைம் பாஸ் ஆகுதா பார்த்துட்டு வெளியே வரதுதான் நல்லது. அப்படி நீங்க ஒவ்வொரு சினிமாவை ரசிச்சு வெளியே வரதான் நல்லது. இப்போ இந்த படத்தை 1000 கோடி வசூல் அடிச்சிட்டது, இந்த படத்தை விழுந்து விழுந்து பாக்குறேன்னு நீங்க சொல்றதுனால உங்களுக்கு இந்த ஒரு குறை சொல்வதனால என்ன லாபம் கிடைக்க போறதா எனக்கு. ஆனா இந்த படத்தை பத்தி நீங்க எந்த குறை சொன்னாலும் அந்த படம் வசூலில் மிக சாதனை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து ரெக்கார்டுகளை முறியடித்துக் கொண்டிருக்கிறது. புஷ்பா 2 படத்தை எடுத்த சுகுமாருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எப்படித்தான் அடிதலை ஆர்ப்பாட்டமும் கமர்சியலாக ஒரு மாஸ் படத்தை கொடுத்து இந்த அளவுக்கு வசூலாக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார். இது போன்ற மாஸ் படங்கள் வந்தாதான் இத்தனை கோடி வசூல்கள் ஆகும் என்பதை மீண்டும் தமிழ் சினிமாவோ தெலுங்கு சினிமாவோ நிரூபிச்சு நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் வந்து எங்க நமக்கு 1000 கோடி வசூல் அடிக்க மிஞ்சு போனா 50 நாட்கள் ஓடினாலும் 1000 கோடி வசூல் அடிக்க. இந்த மாதிரி மாஸ் படங்கள் கொடுத்தாதான் 1000 கோடி வசூலை கொடுக்க முடியும். அனைவருக்கும் இது போன்ற நியூஸ்களை கேட்பதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு.